புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவித்து கலைஞர்கள் சிலர் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். கொழும்பில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பில் புத்திஜீவிகள், சிரேஷ்ட கலைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வீதிகளையும் கட்டடங்களையும் அமைப்பதனால் நாடொன்று முன்னேறுவதில்லை. மனிதநேயம் படைத்த சிறந்த சமூகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். எனவே இதுபோன்ற ஒரு முக்கியமான தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இந்த கலைத்துறை மூலம் மக்கள் உண்மைகளை கண்டுகொள்கின்றனர். எனினும் உண்மைகளை மறைப்பது அரசாங்கத்திற்கு தேவையாக உள்ளது. அதனை அவர்கள் மிகவும் சிறப்பாக செய்கின்றனர். இதற்கு எதிராகவே கலைஞர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். கடந்த காலங்களில் கலைத்துறை அழிவடைந்து சென்றது. குண்டர்களின் அரசியல் செயற்பாடுகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. குண்டர்கள் அரசியல்வாதிகளாக மாறினர். அத்துடன் எம்முடன் இருந்த கலைஞர்களை அவர்கள் பக்கம் திருப்பிக் கொண்டனர். திறமைகள் பணத்திற்கு விற்கப்பட்டது. இதுவரை காலமும் கலைஞர்கள் தொடர்பில் தவறாக நடந்து கொண்டனர். எனவே இதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். அவ்வாறு போராடவிட்டால் அது 8ஆம் திகதியுடன் முடிவுக்கு வரும் ஒரு போராட்டமாக இருக்காது. 8ஆம் திகதிக்கு பின்னரும் தொடரும் போராட்டமாக மாறும். எனவே இந்த போராட்டத்தை முன்னெடுக்காவிடின் கலைஞர்கள் தொடர்பிலான இந்த பிரச்சனைகள் நீடிக்கும்.